Please subscribe Sadhguru Sai Creations. அந்த இடத்துல வாழ்ந்தவங்க ஒன்றா வந்து இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, இல்லை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ 3 தலைமுறைங்கும்போது என்ன ஆகும்? நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தோம், எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வருஷ கணக்கில் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாமே அந்த வீட்டில் புதஞ்சி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற சூழ்நிலை வந்தால் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களை ஃபோர்ஸை ஹார்ஷ் பண்ணவே பண்ணாது. பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான எனர்ஜிஸ். அதெல்லாமே நம்ம சக்தி உடலில் எந்த மாதிரி அதிர்வலைகளை நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்களோ அந்த அதிர்வலைகளுக்கு தகுந்த ரிஃப்ளெக்ஷன் அவங்கக்கிட்ட இருந்து வரும். இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை வெளியேற்றியே ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க, ஆப்போசிட்டில் அந்த எனர்ஜிஸும் ஆப்போசிட்டில் அதுதான் செய்யும். நீங்கள் ஒரு பரிணாமத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, பட் நீங்கள் வாழ்ந்துட்டு இருங்க. பட் நீங்கள் எங்களை தொல்லை பண்ணாதீங்க, நாங்களும் உங்களை தொல்லை பண்ண மாட்டோம். இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வந்து பாருங்கள், அவங்களே உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருப்பாங்க. கருப்பாக தெரிஞ்ச உருவம் எல்லாமே வெள்ளையாக தெரிய ஆரம்பிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இன்றைக்கி பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களும் நமக்கு அதனால் வரக்கூடிய பலன்களும் அப்படிங்கிற டாபிக் தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்கவுங்களுடைய பேரண்ட்ஸ் வழியில், தாத்தா பாட்டி வகையில், இல்லை முன்னோர்கள் வழியில் வந்து நிறைய வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். இல்லை சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸை வச்சுருப்பாங்க, சிலர் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து வழிமுறையாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பூர்வீக இடத்துலையே நீங்கள் வாழ்கிறவங்களாக இருப்பீங்க. பட் இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பீங்க இல்லையா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். என்னென்னா, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஒரு பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடம், சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல அவங்க வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ரொம்ப இப்படி ஒரு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த இடத்த வந்து சேல் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கும். பட் அப்படி சேல் பண்ணும்போது வாங்கினவங்க யாரோ ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ 3 தலைமுறைன்னு வரும்போது அந்த இடத்துல வாழ்ந்தவங்க ஒன்றா வந்து இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, இல்லை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ 3 தலைமுறைங்கும்போது என்ன ஆகும்? ஸோ லைஃபோடைய டைமே வந்து முடியக்கூடிய தருணம் தான். இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 80 வருஷம் ஒருத்தர் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 தலைமுறைங்கும் போது எத்தனை வருஷம் கிராஸ் ஆகிருக்கும்? அப்படி கிராஸ் ஆகும்போது ஒரு பர்சனுடைய வாழ்க்கை அந்த இடத்துல முடிஞ்சிடும் இல்லையா? அப்போது சிலர் வந்து அந்த இடத்தின் மேலே மிகப்பெரிய பற்றுதலோடவே இருப்பாங்க. அப்போ புதுசாக வந்தவங்க அந்த வீட்டில் வந்து இருக்கவே முடியாமல் நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க. ஒன்றா வந்து தொழில் நஷ்டமாகும், இல்லை ஹெல்த் நஷ்டமாகும், இல்லை வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்காது, பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து என்ன ரியலி நடக்கிறது. இது ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயம் இது. இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேங்க, ஆனால் அந்த வாங்கின வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க, வீடு எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து ஒரே பிரச்சனைங்க, அடி மேலே அடி உழுது, நிறைய நஷ்டம் ஆகிப்போச்சு, நிறைய கோர்ட்டு கேஸ் வேறு நடக்குது. திடீர்னு வந்து நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்பாயில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரீசன் எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தோம், எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் வருஷ கணக்கில் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு வேளை இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இடத்துல வந்து ப்ரீவியஸாக வாழ்ந்த சோல்ஸ் வந்து அங்கே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சோல்ஸ் இல்லாமல், ஆன்மாக்கள் இல்லாமல் அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வீடு, நீங்கள் அந்த வீட்டை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டில் வந்து உங்களோட நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் அங்கே நடக்குது. உங்களுடைய கற்பனை எல்லாமே அந்த வீட்டில் புதஞ்சி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது வந்து ப்ராக்டிக்கலான கொஸ்டின். இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் காசு கொண்டு கொடுக்குறாங்க உங்ககிட்ட, ஒரு 1 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி கொடுத்தாலும்
உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வீட்டை விட்டு போட்டு வெளியே போயிடுவீங்களா? மனசு வருத்தப்பட்டு தானே போவீங்க. ஆனால் கட்டாயத்துக்காக என்ன செய்வீங்க? எனக்கு ஃபினான்ஷியலாக எனக்கு பணம் வேணுமே, என்னோட பிரச்சனையிலேருந்து வெளியில் வரைக்கும் பணம் வேணும், ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியல, இந்த இடத்த என்னால் கொடுக்க முடியலன்னு எத்தனை பேரை அழுதுட்டு அந்த வீட்டையும் இடத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிருப்பீங்க. அப்போது உங்களுடைய சக்தி அந்த இடத்துல இல்லாமையா இருக்கும்? ஸோ 100% இருக்கும் இல்லையா? அப்போது அதே போல் ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய எனர்ஜியும் அந்த இடத்துல இருக்கும்ல, எர்த்து பவுண்டர் ஸ்பிரிட்ஸாக இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எங்கிட்டையும் கேட்டிருக்காங்க, மேம் இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்து சில உருவங்கள் தெரியுது, அந்த வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லை, கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் அப்படியெல்லாம் உங்கள் வீட்லேயும் அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் கஷ்டமே படாதீங்க. பெரிய பெரிய சொல்யூஷன் எல்லாம் தேடவே வேண்டாம். எப்போவுமே நம்மளுடைய அடிமனசிலிருந்து வரக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு எல்லா சக்திகளுமே கட்டுப்படும். நெகட்டிவ் எனர்ஜி ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலே அதை வந்து வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எதுக்காக நீங்கள் வெளியேற்றணும்? அதை முதல்ல யோசிங்க. ஏன்னா இது வந்து அவங்க வாழ்ந்த இடம், இருக்கிற இடம். நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கிறதுக்காக மட்டும் அது உங்களுக்கு சொந்தமாயிரும்னு எப்படி நம்ம நினைக்க முடியும்? ஸோ சக்தி ரூபம்னு வரும்போது ஒருத்தருடைய எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 50 வருஷம் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து அது இல்லவே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல யார் வாழ்ந்தீங்களோ எனக்கு தெரியல, பட் வந்து நாங்கள் வாழ்கிறதுக்கு இந்த இடம் தான் இப்போ எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எங்களை வந்து கொஞ்சம் ஃபர்கிவ் பண்ணி எங்களுக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும் அந்த எனர்ஜிஸ் கிட்ட மனசளவில் நீங்கள் பேசுனீங்கனாலே போதுமானது. அந்த எனர்ஜிஸ் உங்களை எதுவுமே பண்ணாது. உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு சோல்ஸும் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களை ஃபோர்ஸாக ஹார்ஷ் பண்ணவே பண்ணாது. பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான எனர்ஜிஸ் அதெல்லாமே. ஏன்னா நம்மளுக்காவது வந்து திடத்தன்மை இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன, இந்த ரத்தம் சதை உடம்புன்னு வெயிட்டான ஒரு உருவம் இருக்குது. ஒரு 60 கிலோ 70 கிலோ 80 கிலோன்னு ஒரு உருவம் இருக்குது நமக்கு. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு காற்று மாதிரி உருவம் தான். பட் அந்த காற்று மாதிரி உருவம் வந்து எதோட கனெக்ட் ஆவாங்கன்னா நம்மளோட சக்தி உடலோட தான் கனெக்ட் ஆவாங்க. நம்ம சக்தி உடலில் எந்த மாதிரி அதிர்வலைகளை நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்களோ அந்த அதிர்வலைகளுக்கு தகுந்த ரிஃப்ளெக்ஷன் அவங்கக்கிட்ட இருந்து வரும். இப்போ நீங்கள் ரொம்ப அன்பான வார்த்தைகள் மூலமாக அன்பான எண்ணங்கள் மூலமாக அந்த அதிர்வலைகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே வந்து இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை வெளியேற்றியே ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க, ஆப்போசிட்டில் அந்த எனர்ஜிஸும் ஆப்போசிட்டில் அதுதான் செய்யும். ஸோ இதுக்கு ரெமெடி என்னன்னா, நீங்கள் உங்களுடைய பூர்வீக இடம், பூர்வீக வீடு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அங்கே உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது இடத்துல நீங்கள் வீடு கட்டி போய் அப்படி ஏதாச்சும் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த முன்னாடி இருந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு பரிணாமத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. பட் நீங்கள் வாழ்ந்துட்டு இருங்க, பட் நீங்கள் எங்களை தொல்லை பண்ணாதீங்க, நாங்களும் உங்களை தொல்லை பண்ண மாட்டோம் அப்படின்னு உங்களுடைய இன்டென்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். பட் எங்களை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கடவுள் மாதிரி இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. அதர்வைஸ் வந்து நம்ம தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அவங்கள துரத்த நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பரிணாமத்துக்கும் இந்த பரிணாமத்துக்கும் செட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஊரோட ஒத்து வாழன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல, அது ஊருக்கு மட்டும் இல்லை, சக்தியோட ஒத்து வாழணும். சக்தியோட யாரெல்லாம் மெர்ஜாகி வாழ்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. சக்தி இல்லாமல் அது வேற நான் வேறன்னு இருந்தாக்கா கண்டிப்பாக லைஃப் வந்து வாழ முடியாது. ஸோ உங்களில் எத்தனையோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சில வீடுகள் வந்து ஒரு வீட்டுக்கு போனோன்னா முன்னேற்றங்கிறது கடன்னு வரும். ஆனால் சில வீடுகளுக்கு இருந்த எனர்ஜியை விட டோட்டலாக ஆப்சண்ட் ஆகி ரொம்ப லோ எனர்ஜிக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து அடுக்கடுக்காக வந்து மரணங்கள் ஏற்படும், அடுக்கடுக்காக வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும், அடுக்கடுக்காக வந்து நஷ்டங்கள் ஏற்படும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நடக்கும். அதுக்கு சிம்பிளான ரெமெடி, ஃபஸ்ட்டு திங், அந்த இடத்துல வாழ்ந்த ஆன்மாக்கள் கிட்ட தயவு செய்து
ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. ஃபர்கிவ்னஸ்ன்னு கூட தேவையில்லை, அவங்கக்கிட்ட நீங்கள் மனசார பேசுங்க. இந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், பட் நீங்கள் உங்களுடைய பரிணாமத்தில் நீங்கள் இருங்க, உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை, நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களை ஒரு தெய்வமாக இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வந்து பாருங்கள், அவங்களே உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருப்பாங்க. கருப்பாக தெரிஞ்ச உருவம் எல்லாமே வெள்ளையாக தெரிய ஆரம்பிக்கும். என்றைக்குமே ஒரு ஒயிட் கலர் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அது தெய்வத்தன்மைன்னு அர்த்தம். டார்க்காக இருந்ததுன்னா அது ஈவில் ஃபோர்ஸுன்னு அர்த்தம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு டார்க்னஸ் இருக்கோ அதை வந்து டிவைன் லைட்டாக மாற்றக்கூடிய பவரும் வந்து உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து இப்போ கொடுக்குது. ஏன்னா இப்போ நான் இந்த டாப்பிக்கை பேசுகிறேன் அப்படின்னா இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் பேசலை. ஏன்னா என்னோட ஹோல் லைஃப்பும் வந்து எனர்ஜிஸை பற்றினது மட்டும்தான். ஸோ இந்த எனர்ஜிஸை எப்படியெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணும், என்னெல்லாம் நம்ம பண்ணுனா அது நமக்கு சாதகமாக வேலை செய்யுங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது மூலமாக இந்த வீடியோஸில் வந்து வேர்ல்டு வைடு இந்த வீடியோஸை பார்க்குறீங்க. ஏன்னா எனக்கு வர கால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கால்ஸு எல்லாமே வரும். பட் எல்லோரும் சொல்கிற விஷயங்கள் இன்றைக்கி நான் சொன்னது கூட வந்து என்னுடைய கிளைண்ட்ஸோட லைஃப்லேயே இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ யார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடு சேல் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க 7 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், என்னோடய வீட்டை சேல் பண்ண முடியல, 10 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இல்லை இது வேறு கோர்ட்டு கேஸில் இருக்குது, இப்படி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸு. இதுக்கெல்லாம் ரீசனே வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து உங்களுடைய பாண்டிங் தான். யாரெல்லாம் அந்த ஒரு வீட்டை சேல் பண்ணணும்னு நினச்சி சேல் பண்ண முடியலையோ நீங்கள் அந்த வீட்டு மேலே வச்சுருக்கிற பற்றுதல் தான் காரணம். அந்த பற்றுதலை ரிலீஸ் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தருக்கு அது சேஞ்ச் ஆகி போகும். அதுக்கான ஆள் தானாக தேடி வரும். நீங்கள் மனசுக்குள்ளே வந்து இது ஏன் வீடுன்னு வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் வந்து வாங்கணும்னா யாரும் வாங்குறதுக்கு வர மாட்டாங்க. பிகாஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிறது வந்து மனுஷனை அப்படி நான் சொல்ல வரல, யூனிவர்ஸே அதுக்கு அலோவ் பண்ணாது. பிகாஸ் உங்களுடைய தாட் ஃபார்மில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு இந்த வீடு வந்து இதுக்கான எனர்ஜி வந்து எனக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற எனர்ஜிஸை நான் ரிலீஸ் பண்ணுறேன், இதை நான் சேல் பண்ணுறேன்னு அப்படி சொன்னீங்கன்னா மட்டும்தான் சேல் ஆகுமே தவிர நான் விற்கிறேன்னு சொன்னால் சேல் ஆகாது. அப்போ அதுக்கு தகுந்த ஆளும் வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் மனசளவில் அந்த பாண்டிங்கை கட் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற இன்டென்ஷனுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து அதை வாங்குறதுக்கு தகுந்த ஆளை உங்களுக்கு தாராளமாக ப்ரீவியஸ் இதில் இருக்கிற ஆன்மாக்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசார பேசுங்க. அவங்க உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஏதாவது சேல் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அந்த இடத்து மேலே இருக்கிற பற்றுதலை முதல்ல விடுங்க. அப்படி பற்றுதலை விட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து வாங்குறதுக்கான ஆள் தானாக தேடி வர வைக்கிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.